ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஃபேமிலி ரன் பண்ணாலும் சரி, இல்லை என்ன பார்ட் ஆஃப் லைஃப் நம்ம இருக்கோமோ, என்ன ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் ஸ்பேனில் நம்ம இருக்கோமோ, எதுவாக இருந்தாலுமே மென்டலி ஃபிசிக்கலி நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும். அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளிப்படுறது எப்படி அப்படிங்கிறது வந்துட்டு ஈஸியாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தர் படம் பார்ப்பாங்க, ஒருத்தர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவாங்க, ஒருத்தர் டாக்டர்கிட்ட போவாங்க. பட் அதெல்லாம் இல்லாமல் செல்ஃபாக நம்மளை எப்படி ட்ரெயின் பண்ணிக்கணும் அப்படி பேசுறதுக்காக டாக்டர் ஹுசைன் பாஷா இங்கே இருக்காங்க. ஹீஸ் எ ட்ரெயினர் அண்ட் பன்முக திறமை கொண்ட ஆளுமை, ஜேசிபி ட்ரெயினர் அப்படின்னு கூட இவரை சொல்லலாம். ஐ ரெக்வெஸ்ட் மிஸ்டர் ஹுசைன் பாஷா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாப்பி நூன். ஹாப்பி மார்னிங் சொல்லலாம்னு நினச்சேன், பட் ஹாப்பி நூன். ஓகே, ரொம்ப சந்தோஷம். பொதுவாகவே வந்து எண்ணங்கள், செயல்கள், கனவு, நிறைய விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ப்ராக்டிக்கலாக சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த ஒர்க் ஷாப்பினுடைய மிக முக்கியமான நோக்கம். நேற்று நைட்டு 9 மணிக்கு பிரதர் அன்வர் அவங்கள வந்து நான் சந்தித்தேன். பொதுவாகவே வந்து நிறைய சொல்லலாம், பட் ப்ராக்டிக்கலாக செயல்முறையில் கொண்டு வர்றது கஷ்டம். பட் செயல்முறையில் இவ்வளோ பெரிய ஏற்பாடை பண்ணிவிட்டு நேற்று 9 மணிக்கு உட்காந்து ரிலாக்ஸாக என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார், கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம். அதில் என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஈவெண்ட்டை நடத்துகிறா இருந்தாலும் கூட யார் நடத்துகிறாங்களோ அவங்களே நின்று நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். பிஸ்னஸ்லேயும் அப்படி தான் பல இடங்களில். ஆனால் இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டை நடத்திட்டு அந்த டீம் அந்த விஷயங்களை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கு, ரிலாக்ஸ்டாக உட்காந்து பண்ணார் இல்லையா, அதுக்கும் மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்கள். அதுதான் உதாரணம். இப்போ இதுதான் பிஸ்னஸ்க்கு நமக்கு வேணும். பல விஷயங்கள் நமக்கு ஆசைகள் இருந்தாலும், கனவுகள் இருந்தாலும், அதை செயல்படுத்தக்கூடிய விதங்கள் இருந்தாலும், ஸோ நமக்கு தெரியாத சில ஹிடன் பாயிண்ட்ஸ், பிளைண்ட் ஸ்பாட் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். அதையெல்லாம் மீட்டு தரது தான் இந்த ஒர்க் ஷாப்பினுடைய ஒரு நோக்கம். நம்ம எல்லாருக்குமே ஒரு நோக்கம் இருக்குது. எப்படி இந்த ப்ரோக்ராமுக்கு ஒரு நோக்கம் இருக்கோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையினுடைய நோக்கம்னு ஒன்று இருக்குது. வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, எதுக்காக நம்ம வாழ்கிறோம், சும்மா ரெண்டமாக சொல்ல முடியுமா? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த லைஃப்? இதை தான் தேடிட்டு இருக்கோம் கொஞ்ச நாளாக இல்லை. எல்லாருக்குமே ஒரு சின்ன டவுட் வரும். இப்போ வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, எதுக்காக நம்ம வாழணும்? இந்த கேள்விக்கு வந்து 95% இது வரைக்கும் ஆன்சர் வந்ததே இல்லை. என்ஜாய்மெண்ட், ஓகே, சூப்பர். செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஓகே. இன்னும் கொஞ்சம் ஒரு ஆப்ஜெக்டாக இல்லை பார்க்குற மாதிரி ஏதாவது டேஞ்சபிளாக சொல்லணும்னா பணம், எஸ், எக்ஸலண்ட். அதுதான் என்னது, பணம். அதுதான் எதிர்பார்க்குறோம், பணம். ஆனால் சொல்கிறதுக்கு நமக்கு தயக்கம் இருக்குது தெரியுங்களா? பணம் தான் நமக்கு வேணும், எல்லாருக்கும் வேணும். அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, இந்த ப்ரோக்ராமும் நடக்காது இல்லையா? ஆனால் சொல்கிறதுக்கு நமக்கு தயக்கம் இருக்குது, ஏதோ ஒரு மனத்தடை இருக்குது. நம்ம வந்து பணம் வேணும்னு நினைக்கிறோம். ஸோ இன்னர் கான்ஃப்ளிக்ட் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. இது ஒரு ரீதியில் பணம் நல்லதா கெட்டதா நீங்கள் போய் கேட்டிங்கன்னா வெளிப்படையாக பணம் வேணும்னு சொல்லக்கூடிய பல பேருக்கு உள்ளே இருக்க விஷயம் என்ன தெரியுமா? பணம் வந்தால் என் ஆட்டிடியூட் மாறிடும், பணம் வந்து என் குணம் மாறிடும், பணம் வந்தால் நான் வேறு மாதிரி இருப்பேன், பணம் வந்து அகங்காரம் வந்துடும், பணம் வந்து நேர்மையாக சம்பாதிக்க முடியாது, பணம் வந்து ஒரு சில கம்யூனிட்டிகளில் ஒரு சில நபர்களுக்காக உள்ளது. இது எல்லாம் நமக்கான தடைகள். இதுலேருந்து வெளியே வந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு விஷயத்தை அடைய முடியும். இப்போ முதல்ல அந்த மைண்ட் செட், எந்த மைண்ட் செட்டை நோக்கி நம்ம போகணும், நம்மளுடைய நோக்கம் என்ன, வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? பணம் மட்டுமா? பணம் ஒரு அங்கம், பணத்தை தாண்டி வேறு எதுவும் இல்லையா? வேற என்னலாம் வேணும்? மகிழ்ச்சியாக இருக்கணும், வேறு என்ன டேஞ்சபிளா? எஸ், சக்ஸஸ் வேணும். ஓகே, சக்ஸஸ்க்கு நிறைய மீனிங் இருக்குது. வாட் இஸ் சக்ஸஸ்ங்கிறது அவங்கவுங்க டிஃபைன் பண்ணுறது. புகழ் வேணும், வேணுமே வேணாமா? புகழ் வேணும், பணம் வேணும், புகழ் வேணும், நல்ல ஃபேமிலி வேணும், வேறு ஹெல்த், நல்ல ஆரோக்கியம் வேணும், நல்ல கல்வி வேணும், நல்ல பிஸ்னஸ் வேணும். இதெல்லாம் தாண்டி இன்னொன்று முக்கியமாக வேணும். என்ன வேணும்? பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். இதெல்லாம் ஒன்று தான். இது இல்லாமல் வேறு இதெல்லாம் வேணும்னா இன்னொன்று வேணும். ஃபுட். ஓகே, நான் கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறேன்னா ஒரு நோக்கம் மாதிரி கேட்குறேன். அந்த நோக்கத்தை அடைகிறதுக்கு சாப்பாடு வேணும். சாப்பாடு ஒரு நோக்கமாக இருக்க முடியாது இல்லையா சார்? திருப்தி வேணும். இது எல்லாம் இப்போ நம்ம சொன்னது எல்லாம் தாண்டி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம். விஜய் அரசியலுக்கு வந்தார் இல்லையா? எதுக்காக வந்தார்? பணத்துக்காகவா? சேவைக்காகவா? அவர் ஆல்ரெடி சேவை பண்ணிட்டு இருந்தார், அவர் ஆல்ரெடி பணம் இருக்குது, அவர் ஆல்ரெடி புகழ் பெற்றிருந்தார். ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் வந்தார். என்ன விஷயம்? பவர். என்னது பவர்? இந்த உலகத்தில் நீங்கள் என்ன எடுத்து பார்த்தாலுமே பணம், புகழ், அந்தஸ்து, அதிகாரம், இந்த 4 விஷயங்கள். இது 4மே எல்லாருக்கும் பிடிக்குமானா அப்படிலாம் இல்லை. சிலருக்கு பணம் மட்டும் பிடிக்கும், சிலருக்கு புகழ் மட்டும் பிடிக்கும், சிலருக்கு அந்தஸ்து மட்டும் பிடிக்கும், சிலருக்கு அதிகாரம் மட்டும் பிடிக்கும். எல்லாருக்குமே ஒன்று பிடிக்கும். பட் எதை பிடிச்சாலும் சரி,
இதுக்கு கடைசியாக இது எல்லாம் கிடைச்ச பிறகு அவன் ஒன்று எதிர்பார்க்குறான். அந்த ஒன்று என்ன? பவர்லாம் கிடைச்ச பிறகு இன்னொன்று வேணும் அவனுக்கு. பதவியெல்லாம் கிடைச்ச பிறகு அதுதான் அதே பாண்டி தான். கடைசியாக ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்னு சொன்னால் நிம்மதி, அந்த மகிழ்ச்சி, ஹாப்பினஸ், அவ்வளோதாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. அதை தேடுறதுக்கான சேனல் தான் இது. சில பேர் பணத்தின் பின்னாடி தேடுறாங்க, சில பேர் புகழத்தின் பின்னாடி தேடுறாங்க, சில பேர் பவர் பின்னாடி தேடுறாங்க. பட் எல்லாருக்கும் இந்த உலகத்தில் நம்மளும் சரி, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணாதவங்க, யாராக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு விஷயம் தான் அந்த உலகத்தினுடைய நோக்கம். என்னது? ஹாப்பினஸ். என்னது? ஹாப்பினஸ். அந்த ஹாப்பினஸ் வந்துருச்சுன்னா வாழ்க்கையினுடைய பர்பஸை நம்ம சர்வ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஆனால் 90-95% அதை வந்து கண்டுபிடிக்கவே இல்லை. பல பேர் இதை கண்டுபிடிச்சி செத்துறாங்க உடனே, ஏன்னா அவ்வளோ நாள் ஆகுது. சில பேர் கண்டுபிடிக்காமலே செத்துறாங்க, ஏன்னா இது நோக்கம் வந்து சரியாக டிஃபைன் பண்ணவே இல்லை. இங்கே எத்தனை பேர் ஹாப்பியாக இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்க மட்டும் கை தூக்க முடியுமா? ஓகே, ஒரு 40%. ஒரு 4-5 பேர் பக்கத்தில் இங்கே பார்க்குறேன், இவங்களாம் ஹாப்பியாக இருக்காங்க, நம்மளும் ஹாப்பியாக, இவெல்லாம் ஹாப்பியாக இருக்காங்க மாதிரி ரொம்ப யோசிச்சு கை தூக்கணும் ஒரு 4-5 பேர். ஆனால் நமக்கு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கு, நம்ம ஹாப்பியாக தான் இருக்குமா இல்லையா அப்படின்ட்டு. இந்த ஹாப்பினஸை மட்டும் நம்ம இழந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையினுடைய பர்பஸ் இழந்துருவோம். இது வந்து நம்ம யோசிக்கவே இல்லை. பல நேரங்களில் பல விஷயங்கள் பின்னாடி போயிட்டு இருக்கும். அந்த ஹாப்பினஸ் எனக்கு கிடைக்குதா? நான் பண்ணக்கூடிய விஷயம் அதை ஹாப்பியாக இருக்கணும், இந்த கொஷின் இருந்துக்கிட்டே இருக்குது. ரவின்னு சொல்லிட்டு இங்கே துபாயில் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு. அவருக்கு வந்து ரொம்ப சாதாரண குடும்பத்தில் பிறந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து எடுத்து அதுக்கப்புறம் நல்ல ஒரு பொசிஷனில் கம்பெனியில் இங்கே வந்து கல்யாணம் ஊரில் ஏற்பாடு பண்ணி கல்யாணத்துக்கு போகிறாரு. கல்யாணத்துக்கு போனோடனே கல்யாணம் முடிஞ்சிட்டு ஹனிமூன் போகணும். சரி, யாருமே இங்கே தமிழ்நாட்டில் போகாத, சரி சர்க்கிளில் போகாத நல்ல ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லி டெல்லி போகிறாங்க. டெல்லி பக்கத்தில் மணாலி போயிட்டு அங்கே போய்ட்டு ஒரு வாரம் இருக்கிற மாதிரி பிளான். அங்கே டிக்கெட்லாம் புக் பண்ணி எடுத்து அங்கே போன பிறகு அங்கே டெல்லியிலேருந்து ட்ராவல் பண்ணி மணாலி போயிடுறாங்க. அங்கே ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய நல்ல ரிசார்ட்டில் நல்லா என்ஜாய் பண்ணலான்னு போகிறாரு. போனதோட ஆஃபீஸ்லேருந்து கால் வருது, கம்பெனிலேருந்து கால் வருது. அர்ஜென்ட்டாக ஒரு கான்ட்ராக்ட்டு, அவர் சைனிங் அத்தாரிட்டியாகவும் அவர் இருக்கார், முக்கியமான பொசிஷனில் இருக்கார். இப்போ வந்து அவர் உடனே வந்துட்டு ஒரு 2 நாள் போங்கங்கிறாரு. வந்து சைன் பண்ணிவிட்டு இந்த டீல் முடிச்சுட்டு நீங்கள் போங்கன்ட்டு. இப்போது ரவி என்ன பண்ணுவாருன்னு தான் இப்போ கேள்வி. அந்த இடத்துல வேறு யாரையுமே தெரியாது, ரொம்ப ஒதுக்குப்புறமாக திருப்பி ஒய்ஃபையும் கூப்பிட்டு வர முடியாது. ஸோ இப்போ வந்துட்டு திருப்பி உடனே போகலான்னு கம்பெனியில் கூப்பிட்றாங்க, என்ன நடக்குங்கிறது அவருக்கு தெரியும். வந்துட்டு உடனே போக முடியுமான்னு தெரியாது. இப்போது இந்த சூழ்நிலை ரவி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு எடுத்து கடைசியில் ஒரு முடிவு பண்ணுறாரு. சரி, ஓகே, ஒய்ஃபை ஒரு நாள் விட்டுட்டு போயிட்டு திருப்பி வந்துடலான்னு சொல்லிட்டு ஒய்ஃப் அங்கேயே விட்டுட்டு எல்லாம் கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துட்டு திருப்பி வராரு. டெல்லியிலேருந்து வந்து திருப்பி இங்கே வராரு. 2 நாள் இல்லை 3 நாள் 4 நாள் ஆகிடுச்சு அந்த டீலை பேசி முடிக்கிறதுக்கு. அவ்வளோ முக்கியமான ஒரு டீல். அவர் எவ்வளவோ சொல்லியும் அதை முடியாத சூழ்நிலை அவர் அங்கே இருந்தே ஆகணும். இப்போ இந்த 4 நாள் கேப்பில் என்ன ஆகிடுச்சுன்னா ஒய்ஃப்க்கு வந்து போர் அடிக்குது. 2வது நாள் வந்து போர் அடிக்குது, என்னடா அது நம்மளை தனியாக விட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லி அது ஃபாரஸ்ட் ஏரியா அப்படியே நடந்து போகிறாங்க. அங்கே ஆறு குளம் இதெல்லாம் இருக்குது, ரொம்ப ரசிச்சுக்கிட்டே போகிறாங்க. அப்படி போகும்பொழுது அந்த ஒரு ஆறு ஒன்று கிராஸ் ஆகுது. அந்த ஆற்றுக்கு அந்த பக்கம் வந்து ஒரு சிற்பி இருக்கார். அவர் அழகாக சிற்பம்லாம் வடித்து அங்கேருந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காரு, வெளியே அனுப்பி. அங்கே யாருமே பெருசாக ஒரு கூட்டம் இல்லை. அதை பார்க்கும்போது ரொம்ப ரசிக்கக்கூடியதாக இருந்தது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சரியான ஒரு பாதை இல்லை, அந்த இருக்கக்கூடிய அந்த மரத்தெல்லாம் கடந்து அப்படி அந்த பாதையை கிராஸ் பண்ணி அங்கே போயிட்டு அந்த சிற்பத்தை ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 2-3 நாள் ஆகுது. 2-3 நாள் ரசிச்சுட்டே இருக்காங்க. இவன் வர்ற வரைக்கும் அந்த 4வது நாள் இவன் போகிறதுக்கு அன்னைக்கு அதே மாதிரி போகும்போது போயிட்டு ரசிச்சுட்டு திருப்பி வரும்பொழுது நடுவில் கூடிய மரம் வந்து பிறந்து கீழே விழுந்துடுறாங்க. விழுந்து அந்த ஆத்தோட போயிடுறாங்க. அப்போ இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு ரவி அங்கே போகிறாரு அப்படிங்கிறது தான் உள்ள மேட்டர். இப்போ மேட்டர் என்னன்னு சொன்னால், இப்போ இந்த சம்பவத்தில் யார் மேலே தப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யாரெல்லாம் வந்து ரவி மேலே தப்பு இருக்குங்க கை தூக்க முடியுமா? ரவி மேலே தப்பு இருக்குது, அவர் என்ன இருந்தாலும் விட்டுட்டு வந்துடக்கூடாது கம்பெனிக்காக. ஓகே, யாரெல்லாம் கம்பெனி மேலே தப்புன்னு நினைக்கிறீங்க? கம்பெனி வந்து சுச்சுவேஷன் புரிஞ்சிருக்கணும், புரிஞ்சு அவங்க வந்து இது பண்ணியிருக்கணும். ஓகே, யாரெல்லாம் அவங்க ஃபேமிலி மெம்பர் தப்புன்னு நினைக்கிறீங்க? தெரியாத ஒரு இடத்துக்கு போகிறாரு, இந்த மாதிரி வந்து எப்படி அலோவ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே, ரைட். யாரெல்லாம் அந்த ஒய்ஃப் மேலே தப்புன்னு நினைக்கிறீங்க? அந்த மாதிரி நேரங்கள் இப்படி போயிருக்கக்கூடாது. எஸ். ஸோ இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு இன்னும் நிறைய ஆப்ஷன் இருக்கும், மனசில் ஓடும். உண்மையிலே இதுங்க தப்பு என்ன? இது இங்கே தப்பு ரைட்டை நீங்கள் வந்து முடிவு பண்ணவே முடியாது. தப்பு ரைட்டை முடிவு பண்ண முடியாது. ஒன்லி பெர்செப்ஷன் மட்டும்தான். இந்த இடத்துல பெர்செப்ஷன் மட்டும்தான். நீங்கள் எதுவுமே முடிவு பண்ண முடியாது. கடைசி வரைக்கும் நமக்கு புரியாத பல விஷயங்கள் இந்த உலகத்தில் இருந்துகிட்டே தான் இருக்குது. நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டே இருக்கணுங்கிறத வாழ்க்கை. கண்டுபிடிச்சி தெரிஞ்சிடணும், அடுத்தது நான் அப்ளை பண்ண பல நேரங்கள் நடக்காது. நம்ம தேடிக்கிட்டே இருக்கணும். என்ன வாழ்க்கையை நான் கற்றுக்கிட்டு இருக்கேன், என்ன எனக்கு படிப்பினை, ஒவ்வொரு நாளும் எனக்கு என்ன நடக்குது, இந்த விஷயங்களை இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ இந்த விஷயங்களுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணீங்களே, டிஃப்ரெண்ட் 4-5 ஆன்சர்ஸ், இன்னும் நிறைய கேள்விகளுக்கு உங்களுக்கு ஆன்சர் உள்ளே இருக்குது இந்த சம்பவத்தில். இந்த ஆன்சர்லாம் நீங்கள் எங்கேருந்து பண்ணீங்க? வாயிலிருந்து தான் இல்லை, அந்த வாயிலிருந்து வந்த ஆன்சருக்கு பின்னாடி ஒன்று இருக்குது. அது என்ன? அனுபவம். எங்கேருந்து வந்தது? அனுபவம். இப்போ உங்களுக்கு இருக்க ஒரு எல்லா அனுபவம் நல்ல அனுபவமா? நல்ல அனுபவமா? இல்லை. நல்ல அனுபவமாக இருந்தால் எல்லோரும் ஒரே மாதிரி சொல்லியிருப்போம்.
இவன் நல்ல பிஸ்னஸ்மேன், நல்ல பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அந்த ஆற்றல் இருக்குது. நம்மளால் ஒரு விஷயத்துக்கு ஒரே ஒரு முடிவு எடுக்கணும்னு சொன்னால் எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லியிருக்கலாம். பட் சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. நம்முடைய அனுபவங்கள், நான் எதை பார்த்தேன், எதை கேட்டேன், எதை உணர்ந்தேன், இந்த விஷயங்கள்லாம் பார்த்து எடுத்து நான் வரும்பொழுது நான் ஒரு இடத்துக்கு வரேன், இது நல்லது, இது கெட்டதுன்ட்டு. இவர் நல்லவர், இவர் கெட்டவர்ன்ட்டு. இது நல்ல டெக்னிக், இது கெட்ட டெக்னிக். இந்த பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸ், இது கெட்ட பிஸ்னஸ். இதில் என்ன எனக்கு இருக்கக்கூடிய இதே ஐடியா உங்களுக்கு இருக்குமானா இருக்காது. இட் டிபெண்ட்ஸ். எதை பார்த்து, எதை கேட்டு, எதை உணர்ந்து நம்ம வளர்ந்துருக்கோமோ இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆனால் என்ன நடக்குதுன்னா ஒரு கட்டத்தில் இதெல்லாம் எங்கே நடக்குது? பாஸ்ட்லையா, ப்ரெசன்ட்லையா, ஃபியூச்சர்லையா? இந்த சம்பவம்லாம் நடந்தது இல்லை, இந்த அனுபவம் உருவாகுது இல்லை. இந்த அனுபவம் பாஸ்ட்டாக, ப்ரெசென்ட்டாக, ஃபியூச்சரா? பாஸ்ட்டு. ஆனால் இப்போ ஆன்சர் பண்ணோம்ல, அது எங்கேருந்து பண்ணோம்? ப்ரெசென்ட்டில். ஆனால் ப்ரெசென்ட்டில் நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தது எது? பாஸ்ட்டு. இந்த பாஸ்ட்டு உண்மையிலேயே நமக்கு சரியானது கொடுக்குதான்னா பல நேரங்கள் நமக்கு தப்பாக கொடுக்குது. பல நேரங்கள் தப்பாக கொடுக்குது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பாஸ்ட் நல்லதுன்ட்டு. இந்த பாஸ்ட்டும் இந்த எக்ஸ்பீரியன்ஸும் பல நேரங்கள் நமக்கு நல்லது கொடுக்கறது இல்லை, கெட்டதை கொடுக்குது. நல்ல விஷயங்கள், பல விஷயங்கள் நமக்கு தோணாமலே போயிடும். இப்போ உங்கள்கிட்ட வந்து பாஸ்ட்டை சொல்லுங்கன்னு சொன்னால் நல்லது ஒரு 4 சொன்னீங்கன்னா கெட்டது 15 சொல்லுவீங்க. ஆனால் இந்த ஆன்சர் பண்ணும்போது ப்ரெசென்ட்லேருந்து பண்ணுறோம்ல, இந்த இடத்துலேருந்து நம்ம வரவே இல்லைன்னு அர்த்தம். we are still there. அதனால தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுது. எப்படி நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு, அந்த சம்பவத்தை வந்து வித்தின் அ செகண்ட் நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க தப்பு ரைட்டுன்ட்டு, பண்ணீங்களா இல்லையா? எப்படி பண்ண முடியுது? அங்கே தான் வாழ்ந்துட்டுருக்கோம், வெளியே வரவே இல்லை. அந்த இடத்துலேருந்து வெளியே வரவே இல்லை, அதே இடத்துல தான் இருக்கும். எனக்கு பிஸ்னஸ் வந்து கடந்த காலத்தில் தப்புனா தப்பு, ரைட்டுனா ரைட்டு, என்னால் முடியும்னா முடியும், முடியாதான முடியாது. இந்த இடத்துலேருந்து நான் வெளியே வரவே இல்லை. இந்த இடத்துலேருந்து வெளியே வராமல் என்னால் பிஸ்னஸ் பண்ணவே முடியாது. பி தேர் இன் த ப்ரெசன்ட். இந்த இடத்தில் இதுதான் மைண்ட்ஃபுல்னஸ்ன்னு சொல்கிறோம். இந்த இடத்துல மைண்ட்ஃபுல் என்ன பண்ணணுமோ அதை ப்ராக்டிக்கலாக அனலைஸ் பண்ணி இப்போ நான் பண்ண ஆரம்பிச்சேன்னு வைங்களேன். இப்போ இருக்கக்கூடிய என்னுடைய பலம் என்ன, என்னுடைய பலவீனம் என்ன? ஆமாம், 10 வருஷத்துக்கு முன்னாடி கஷ்டமாக இருந்தது, ஒரு பிஸ்னஸை தொடங்கினா பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதுக்கு என்ன? அது 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்போயும் ஒன்றா இல்லை. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எக்ஸ்பீரியன்ஸை உண்மையிலேயே அது சரியாக கொடுத்துருச்சுன்னா ஓகே. அப்படி இல்லைன்னு சொன்னால் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நிகழ்காலத்தில் இருந்து முடிவெடுக்கக்கூடியது தான் சரியான ஒரு முடிவாக இருக்கும். இன்றைக்கி பிஸ்னஸ் பீப்புளுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த தாட் தான். ஒன்று கடந்த காலத்தினுடைய கவலை, இல்லை எதிர்காலத்துடைய பயம். மனசு வந்து இங்கே இல்லை, இந்த இடத்துல இப்படி தான் முடிவு எடுக்கிறோம். இந்த முடிவில் என்ன ஆகுதுன்னு சொன்னால் எக்ஸாக்ட்லி எனக்கு இப்போ என்ன இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணுறதுல நமக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம இல்லாதால பல வாய்ப்புகளை மிஸ் பண்ணுறோம். யாராவது ஒரு வாலண்டியர் வர முடியுமா? வாலண்டியர் யாராவது ஒருத்தங்க? எனிஒன்? எஸ் மேம், ப்ளீஸ். ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துருங்க உங்களுக்கு. இதை பிஸ்னஸில் தான் வேணும் முன் வர்றது. இதை கொஞ்சம் கையில் வச்சுக்க முடியுமா? நடப்பீங்களா நீங்கள்? நடப்பீங்களான்னு? ஓகே, நடந்து அப்படி போய்ட்டோம். அது வரைக்கும் ரைட், வந்துருங்க. இப்போ நீங்கள் வழக்கமாக நடப்பீங்கள்ல, இப்போ அந்த மாதிரி தான் நடந்தீங்களா நீங்கள்? உண்மையிலேயே இப்போ இது கேரி பண்ணும்போது அப்படி தான் நடந்தீங்க? கேஷுவலாக நடந்தீங்க. சரி, இப்போ இதையும் கேரி பண்ணுங்க. இப்போ நடங்க. கொஞ்சம் கான்ஷியஸாக இருந்தீங்க. இன்னொன்னையும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. என்ன ஃபீல் பண்ணீங்க? கான்ஷியஸாக இருந்தீங்க. அதனால் என்ன நடந்தது உங்களுக்கு? மைண்டு ஃபோக்கஸ்டாக இருக்குது. எதில்? இது கீழே விழுந்துடக்கூடாதுன்ட்டு. இது என்ன தெரியுங்களா? பேசிக்காக என்னது? வாட்டர் பாட்டில் இல்லை. இது எங்களுடைய பாஸ்ட், எங்களுடைய ஃபியூச்சர். என்னது? என்னுடைய பாஸ்ட்டு, இவங்களுடைய ஃபியூச்சர். இது ரெண்டு தான் கேரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த ப்ரெசென்ட்டில் அவங்க கேஷுவலாக நடப்பாங்கல்ல, அந்த நடம் மிஸ்ஸிங். அங்கே அவங்க யதார்த்தம் வாழ்கிறாங்கல்ல, அவங்களோட உண்மையிலேயே இருக்கக்கூடிய சாதக பாதங்களை அவங்க பார்க்கல. இப்போ அவங்களோட கவனம்லாம் எங்கே இருக்குது? கவனம்லாம் இது விழுந்துடக்கூடாது, இது விழணும், இது விழணும். இதை கீழே போடாமல் அவங்களுக்கு சொல்யூஷன் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல தான் நமக்கு பல இடங்கள் அங்கேயே வாழ்ந்துகிட்டு இருக்கோம், திருப்பி வரவே இல்லை. இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கண்ணுக்கு முன்னாடி கிடைக்குது. இப்போ வச்சுக்கோங்க மேம், வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாஸ்டையும் ஃபியூச்சரையும் கேரி பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு முன்னாடி நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. பிடிச்சாங்களா? பிடிக்க ட்ரை பண்ணாங்க, பிடிக்க முடியாது. என்ன எதை பிடிச்சிருக்காங்க? பாஸ்டையும் ஃபியூச்சரையும் பிடிச்சிருக்காங்க. சந்தோஷமாக வளர்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கண்ணுக்கு முன்னாடி கிடைக்குது. அப்படிங்களா? இப்போ அவங்க என்ன பண்ணணும்? இதை பண்ணலைன்னா பிடிக்காது. ஓகே, இப்போ வந்து கீழே போட்டாங்க, இப்போ ரெடியாக இருக்காங்க. இப்போ வந்து ஆப்பர்ச்சுனிட்டி முன்னாடி வருது. இப்போ அவங்க கை எப்படி மாறுதுன்னா, கையிலேருந்து பிடுங்கணும். கையிலேருந்து அது பிடிக்கிறது வேற. இப்போ அவங்க மணலில் எப்படி மாறுது அப்படின்னா, இப்போ அவங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா? இப்போ இதுதான் பிஸ்னஸ், இதுதான் பிஸ்னஸ். எனக்கு முன்னாடி என்ன இருக்கோ, என்னுடைய சாதகம் என்ன, என்னோட பாதகம் என்ன, எனக்கு என்ன வரும் என்ன வராது, இந்த இடத்துல நின்று நான் யோசிக்கிறேன்னு வைங்களேன், கஷ்டம். இந்த இடத்துல நின்று யோசிக்கணும். தேங்க்யூ மேம். இன்னும் நல்லா சந்தோஷமாக வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு, ஆரோக்கியமாக வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு. பரவாயில்ல, ஒன்று மிஸ் ஆகும். ஓகே, இதுதான்
இந்த இடத்தில் நிகழ்காலம் மட்டும்தான் நிதர்சனம். கடந்த காலத்தினுடைய கவலை, எதிர்காலத்தினுடைய பயத்தை தூக்கி போட்டுட்டு இந்த இடத்துல இருக்கும்போது நமக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதான் முக்கியமான விஷயம். அப்போது இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் நம்ம நிறைய சொல்லுவோம். நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளுடைய வீக்னஸ் என்ன, நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, த்ரெட் என்ன, மனம் சொல்லுதில்ல. பல நேரம் நம்ம நினைப்போம், அந்த இன்ட்யூஷன் மனசில் எனக்கு தோணுச்சு அதனால் பண்ணேன், எனக்கு அப்படி அதில் தோன்றதெல்லாம் இருக்கட்டும். ப்ராக்டிக்கல் என்ன? பொதுவாக பிஸ்னஸில் இல்லை, பொதுவாக எல்லாத்துலேயுமே 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று என்னுடைய ஒப்பீனியன், இன்னொன்று ட்ரூத் அல்லது ஃபேக்ட். பிஸ்னஸ் ஒரு விஷயத்தை சொல்லுது, இதில் பிஸ்னஸில் சரி தப்பு, அது ஃபேக்டா என்னோடய ஒப்பீனியனான்னு பார்க்கும். என்னது அது ஃபேக்டா என்னோட ஒப்பீனியனா? ஒப்பீனியன் பல நேரங்களில் மாறிக்கிட்டே இருக்கும். காலம் மாற இன்றைக்கெல்லாம் ஒப்பீனியன், நம்முடைய ஒப்பீனியனே மாறிடும். ஈவினிங் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி திங்க் பண்ணுவோம், நாளைக்கு வேறு மாதிரி திங்க் பண்ணுவோம். அப்போ ஒப்பீனியன் மாறிட்டே இருக்கும். நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டெப் எடுக்கிறேன்னு சொன்னால் இதில் உண்மையிலேயே அது ஒப்பீனியனா அது ஃபேக்டா அப்படின்னு பார்க்கும்போது பெட்டராக இருக்கும். நிறைய பேர் இந்த ட்ரீமை பற்றி பேசினாங்க. பிரதர் ஃபெரோஸ் அழகாக சொன்னாங்க, அப்புறம் மேம் சொன்னாங்க, இந்த ட்ரீம் கனவுகளை பெருசாக விதைச்சிக்கிட்டே இருக்கணும். அதான் ஐயா ஏபிஜே சொன்னது. அவர் அந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போனதுக்கு அடிப்படை காரணம் அதுதான். கனவு காண்றதை நிறுத்தவே கூடாது. கனவு காணதை நிறுத்தவே கூடாது. எத்தனை பேர் முட்டை மிட்டாய் சாப்பிட்ருக்கீங்க? முட்டை மிட்டாய் சாப்பிட்டா மட்டும் கை தூக்க முடியுமா? முட்டை மிட்டாய்னு ஒரு ஐட்டம் இருக்குது. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் பழமையான பிஸ்னஸ் தமிழ்நாட்டில் செஞ்சிங்கிற ஒரு ஏரியாவில் 50 வருஷம் தலைமுறையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னுமே இருக்குது. சாப்பிட்டவங்க யாராவது சொல்ல முடியுமா எப்படி இருக்கும்ட்டது? ஸ்வீட்டு. பார்த்தீங்களா, ஸ்வீட்டு முட்டை மிட்டாய் ஸ்வீட்டாக இருக்குங்கிற ஒரு புதிய கண்டுபிடிப்பு. அதை தாண்டி கேக் மாதிரி இருக்கும், சாஃப்டாக இருக்கும். அதான் அந்த டிஸ்கிரிப்ஷன் கேட்குறேன். அது ஒரு கேக் மாதிரி இருக்கும், அது கட்டமாக இருக்கும். சாப்பிட்டா தெரியும், பார்த்தீங்களா? சாப்பிட்டாலுங்க தெரியும். அது ஒரு கட்டமாக இருக்கும். அது பேர் தான் முட்டாயினோன்னு நம்ம வேறு முட்டாய் அந்த மாதிரி இருக்காது. அது கேக் மாதிரி இருக்கும், பார்க்கும்போது கேக் மாதிரி இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட நிறையா சாப்பிடணும் போல் இருக்கும். ரைட்டு. இப்போ எத்தனை பேருக்கு முட்டை மிட்டாய் சாப்பிடணும் போல் தோணுது? தோன்றவங்க மட்டும் கீழே போட்டுருங்க. ஏன் உங்களுக்கு இந்த 1 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் தோணலை? இப்போ நான் சொல்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏன் தோணலை? நான் சொன்னதால் உங்களுக்கு தோணுச்சு. 1 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் அப்படி ஒரு ஐட்டம் இருக்குன்னு நமக்கு தெரியாது, ஆனால் தோணலை. அதே தான் பிஸ்னஸ்லையும், அதே தான் நம்முடைய கனவுகளும். நம்முடைய கனவு காண்றதுக்கு நமக்கு நாலேஜ் வேணுங்க. கனவு காண்றோம்னு சொல்ல சும்மா கனவுலாம் காண முடியாது. நாலேஜ் இல்லைன்னா கனவு வராது, ஐடியா இல்லைன்னா கனவு வராது. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது, அப்படி முட்டை மிட்டாயின்னு ஒரு ஐட்டம் இருக்குது. அந்த ஐட்டம் எங்கடா கிடைக்குது? அது ஆன்லைனில் கிடைக்குமா? எந்த கடையில் கிடைக்கும்? எங்கே வாங்கலாம்னு தோணுது இல்லை? இதுதான் ட்ரீம். அது கனவு. வெறுமை. அது வாங்க முடியாமல் போகலாம், கிடைக்க முடியாமல் போகலாம். இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியும் பொழுது தான் கனவே காண முடியும். இன்றைக்கி நமக்கு ஏன் பல விஷயங்கள் பண்ண முடியல? பிஸ்னஸில் மட்டும் இல்லை, வாழ்க்கையிலையுமே கனவு காணவே இல்லை. கனவு காணுங்கன்னு யாரும் நமக்கு சொல்லவே இல்லை. கனவை தப்பு, ஆசையை தப்பு. கனவு நம்ம சொல்கிறது தான் பேஷன். நம்ம ஆசையை தப்புன்னு தான் சொல்லி பழக்கப்பட்டுக்கிட்டே இருக்கோம். ஆசை இல்லை, பேராசைப்படணும். ஆசை மட்டும் கிடையாது, பேராசைப்படணும். பேராசைப்பட்டுட்டு நீங்கள் அதை பின்னாடி ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. பட் அந்த ஆசைப்படுறதை மட்டும் நிறுத்திட்டோம்னா ஒன்றையும் அடைய முடியாது. இன்றைக்கி இங்கே உட்காந்துருக்கோம்னு சொன்னால் இது யாருடைய ஆசையா இல்லையா? யாருடைய ஆசை? அன்வர் குரூப்பினுடைய ஆசை, அவருடைய ஆசை. இந்த ஆசை இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. இன்றைக்கி நம்ம இந்த இடத்துல உட்காந்துருக்கோம், எல்லாருமே உட்காந்துருக்கோம்னு சொன்னால் நமக்கு பின்னாடி ஒரு ஆசை நம்ம அறியாமல் மனம் இயங்கிக்கிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி இங்கே உட்காந்துருக்கக்கூடிய 90% பேர் எப்பயோ ஏதோ ஒரு நேரத்தில் நீங்கள் பிஸ்னஸ் தொடங்கலாம்னு நினச்சிருந்துருப்பீங்க. ஆக்சிடென்ட்லாம் இங்கே வந்திருக்கக்கூடியவங்க மேபி 5% இருக்கும், 10% இருக்கும். 90% ஒரு பெரிய பிஸ்னஸ் நிறுவனம் இல்லை ஒரு பிஸ்னஸை தொடங்கணும் அப்படிங்கிறது ஆசையோடு தான் நம்ம இருந்திருப்போம். அந்த ஆசை தான் நம்மளை கொண்டாந்து இங்கே நிறுத்திருக்கு. அப்போ அந்த ட்ரீமை, நம்மளுடைய ஆசையை கண்டுபிடிக்கிறது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது கண்டுபிடிச்சிட்டு விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும், காட்சிப்படுத்தி பார்க்கணும். இன்றைக்கி நிறைய இடங்களில் பிரச்சனை என்ன சொன்னால், நினைக்கிறது எக்ஸிக்யூஷனில் வராது தான். அது வரணும்னு சொன்னால் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும், காட்சிப்படுத்தி பார்க்கணும். ஒரு தடவை தோனி மேட்சை வின் பண்ணும் பொழுது அவர்கிட்ட கேட்டாங்க, எப்படிங்க இவ்வளோ கூலாக வின் பண்ணீங்க, என்ன எப்படி செட் பண்ணீங்களான்னு. அப்போ அவர் சொன்னார், நான் மேட்சை நேற்று நைட்டே வின் பண்ணிட்டேன்ட்டு. மேட்சை நேற்று நைட்டே வின் பண்ணிட்டேன்ட்டு. நைட்டே வின் பண்ணிட்டேன்னு என்ன அர்த்தம்? விஷுவலைஸ்டு, இமேஜின் பண்ணிட்டார். இமேஜின் பண்ணார். இமேஜின் நம்ம எப்போ பண்ண ஆரம்பிக்கிறோமோ விஷுவலைஸ், ஏன்னா நம்மளுடைய சக்தியை விட பவரானது நம்முடைய தாட். நம்மளுடைய சக்தியை விட எனக்கு ஆக்சுவலாக ஒரு 50% எனக்கு அந்த ஸ்கில் இருக்குன்னு வைங்களேன். என்னுடைய தாட் இருக்குல்ல, அது 50% கிடையாது, 80%, 100%, 200%. ஏன்னா அதுக்கு லிமிட்டே கிடையாது. அப்போ அந்த விஷுவலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது ஒன்று நமக்கு அதை சரிப்படுத்த முடியும், அதை ஒரு கனெக்ட் பண்ண முடியும், ஒரு மைண்ட் மேப்பிங்காக கிரியேட் பண்ண முடியும். ரெண்டாவது அது அடைஞ்ச பிறகு என்ன நடக்குங்கிற எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ விஷுவலைசேஷனுக்கு அது ரொம்ப முக்கியம். ஒரே ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மட்டும் பண்ணிடலாமா? ரொம்ப நேரம் உட்காந்துருக்கும், அப்படியே எழுந்திரிச்சிருங்க ப்ளீஸ். இந்த கேம் பேர் டிஃபன் கேம். இந்த கேம் பேர் டிஃபன் கேம். நான் என்ன செய்கிறேனோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, வடை, காஃபி,
இட்லி, தோசை, சப்பாத்தி, வடை, காஃபி. சொல்லுங்கள். இட்லி இல்லை, இட்லி தான். இட்லி இவ்வளோதான். இட்லி, தோசை. செஞ்சதுலாம் பெரிய விஷயம் இல்லை, சார் செஞ்சார்ல அதுதான் பெரிய விஷயம். அவர் வடையை சுட்டார் பாருங்க அழகா ஒன்று. ஓகே, ஆமாம், இட்லி பார்த்தவருங்க. ஓகே, இப்போ இது என்னென்னு தெரிஞ்சிச்சு இல்லையா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், நான் என்ன செய்கிறனோ அதை செய்யக்கூடாது, என்ன சொல்கிறனோ அதை செய்யணும். இப்போ என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நான் என்ன செய்கிறனோ அதை செய்யக்கூடாது, என்ன சொல்கிறனோ அதை செய்யணும். இட்லி, வடை, காஃபி. தட்டினவங்கள உட்காந்துருங்க, அவுட்டு. மாற்றி பண்ணால் அவுட்டு, உட்காந்துடலாம். ஓகே, சப்பாத்தி, தோசை, வடை, காஃபி, இட்லி. ஒரு 5-6 பேர் இப்படியே நிற்கிறாங்க. செஞ்சால் தானே அவுட் ஆகும் நீ அப்படின்ட்டு. ஓகே, வடை, காஃபி, தோசை, இட்லி, காஃபி, வடை, சப்பாத்தி. ஓகே, பாராட்டுகள் எல்லாருக்கும். அப்படியே உட்காந்து 4-5 முறை அவுட் ஆகி அப்படியே நின்றுட்டு இருந்தோம். ஓகே, ஸோ வாட் இஸ் த லேர்னிங்? என்ன லேர்னிங் இதில்? லஞ்ச் டயத்தில் இந்த ஆக்டிவிட்டி தேவையா? இப்போ லேர்னிங் அது பெரிய சவால் தான். இட்லி, ஆமாம், இது இந்த மாதிரி ஐட்டமாக சொல்லி டெம்ப் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஃபோக்கஸ், சூப்பர். என்னது ஃபோக்கஸ்? கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ். இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான லேர்னிங் என்னன்னு சொன்னால், வாட் வி சி விஷுவல் இஸ் மோர் பவர்ஃபுல் தென் ஆடிட்டரி. நீங்கள் கேட்பதை விட பார்ப்பது சக்தி வாய்ந்தது. நீங்கள் கேட்பதை விட பார்ப்பது சக்தி வாய்ந்தது. நீங்கள் பார்ப்பது என்பது நீங்கள் வந்து கனவுல பார்க்குறீங்களா, நினைவில் பார்க்குறீங்களான்னு இல்லை. இந்த மனசுக்கு நல்லது கெட்டது, சின்னது பெருசு, ரியல் அன்ரியல், இது எதுவுமே தெரியாது. அதை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை செய்ய ஆரம்பிச்சிடும். இதுதான் உள்ள விஷயம். இது பிஸ்னஸ்க்கு அப்படி தான். நம்ம எதை பார்க்க ஆரம்பிக்கிறோமோ நம்ம எரியாமல் அது செயல்பாட்டில் வரும். இன்றைக்கி ஒருத்தர் நல்லது பண்ணுறதா இருந்தாலும் சரி, கெட்டது பண்ணுறதாலும் சரி, அவன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணுவான். என்ன தெரியுமா? அதை பார்க்க ஆரம்பிப்பான். அவன் பார்க்க ஆரம்பித்தானா அதை செய்ய ஆரம்பிச்சிருவான். அப்போ ட்ரீம், விஷுவலைசேஷன், இது ரெண்டும் முடிச்சு தான் கோல். இன்றைக்கி பிஸ்னஸில் பல கோல் நம்ம வைக்கிறோம். ஏன் அடைய முடியல அப்படின்னு சொன்னால், அந்த கோலுக்கு நம்ம வந்து புஷ் இல்லை, ஒரு 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 வெறித்தனமாக பண்ணுறோம்ல, அது இல்லை. அது ஆசையாக பண்ணோம்னு இல்லை. ஏன்னா ஆசையே அங்கே இல்லை, அந்த ட்ரீம் இல்லை, அந்த பேஷன் இல்லை. அதுக்கப்புறம் விஷுவலைஸ் பண்ணிவிட்டு கோலை செட் பண்ணும்போது நமக்கு பெட்டராக இருக்கும். யாராவது இன்னொரு வாலண்டியர் மேல் யாராவது வர முடியுமா? மேல் வாலண்டியர் யாராவது ஒருத்தங்க குயிக்காக வாங்க சார், குயிக்காக வாங்க சார். சார் ஒரு பெரிய கைத்தல் கொடுங்க, ரொம்ப ஆர்வமாக இருக்காரா? கராத்தே கிளாஸ் போயிருக்கீங்களா சார்? கராத்தே கிளாஸ் போயிருக்கீங்களா? இல்லை உங்க பார்த்தா அப்படி இருக்கு. ஒரு பஞ்ச் பண்ணுவீங்களா? ஓகே. இப்போ நான் சொல்லும்போது என்ன பஞ்ச் பண்ணுங்க, சொல்லும்போது பார்த்தீங்களா? இந்த இடத்துல ரெடி 1. இதுக்கு பேர் ஹைஃபை சார். அது இல்லை, பஞ்ச் பண்ணா. ரெடி, மோதிரம்லாம் பெருசாக இருக்கு பார்த்து. ரெடி 1 2 3. அழகாக பஞ்ச் பண்ணார். மறுபடியும் 1 2 3. மறுபடியும் 1 2 3. ரெடி 1 2 3. பஞ்ச் பண்ணுங்க அந்த அதே இடத்துல. மூணு தடவை பண்ணீங்கல்ல, அந்த இடத்துல பண்ணுங்க. ரெடி 1 2 3. இல்லை நீங்கள் பண்ணீங்கல்ல, 3 தடவை இடத்துல பண்ணீங்கல்ல, அந்த இடத்துல பண்ணுங்க. ரெடி 1 2 3. இந்த இடத்துல பண்ணாரு இல்லை, மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. ரெடி 1 2 3. அந்த இடம் எக்ஸாக்ட்லி அந்த இடம். இந்த இடம் இங்கே. இப்போ சார் கன்ஃபியூஷன் இருக்குது தெரியுங்களா? இப்போ ஒரு கன்ஃபியூஸ் ஆகிட்டார். இப்போ வந்து இங்கே பஞ்ச் பண்ணுறதா, இங்கே பஞ்ச் பண்ணுறதா, இங்கே பஞ்ச் பண்ணுறதா, இல்லை ஏன்டா இங்கே வந்தோன்னு நினைக்கிறதா, என்ன நினைக்கிறது? இப்போ ஒரு கன்ஃபியூஷன் இல்லை. நீங்கள் என்னென்னா இங்கே பஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லும்போது நீங்கள் ஒன்று கவனிச்சிருப்பீங்க. நான் சொல்லி முடிக்கிற முன்னாடி பஞ்ச் பண்ணார். நான் சொல்லி முடிக்கிறேன், ஏன்னா அவருக்கு கிளாரிட்டி, இந்த விஷயம் தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு கண்ணுக்கு முன்னாடி இருக்கும்போது அது எந்த தயக்கமும் இல்லை. பஞ்ச் பண்ணார் வேகமாக. அந்த வேகம் வந்து குறையுதா, குழப்பம் வருது. இங்கே போகிறதா, இங்கே போகிறதா, அது பண்ணுறதா, இதை பண்ணுறதா, வீணாக போகிறதா, ஏதோ ஒன்று பண்ணுறது. இப்போ நமக்கு எங்கே கோல் இல்லையோ, ட்ரீம் பண்ணிட்டோம், விஷுவலைஸ் பண்ணிட்டோம், கண்ணுக்கு முன்னாடி அந்த கோல் இல்லை, இதை தான் நான் பண்ண போகிறேன். கோல்னா வேறு ஒன்றும் கிடையாது, மேப்பு, ப்ளூ பிரிண்ட்டு, இதுதான். இந்த விஷயங்கள் தான் ப்ராக்டிக்கலாக பண்ண போகிறோம். இப்படி பண்ணும்பொழுது நம்ம ட்ரீமில் கொஞ்சம் ஓவராக திங்க் பண்ணியிருந்தால் கூட சரி பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அதனால தான் ஆரம்பத்தில் நீங்கள் ட்ரீம் பண்ணும்போது லாஜிக்கலி பார்க்கக்கூடாது. 3rd ஸ்டெப் தான் லாஜிக். எத்தனை பேர் சுவிட்சை போட்டால் லைட் எரியும் தெரியும்? எல்லாரும் பார்த்தீங்களா? சில நேரம் கேள்வி ஈஸியாக இருந்தால் டவுட் வந்துடும், நம்ம கேட்டது கரெக்ட் தானான்ட்டு. சுவிட்சை போட்டால் லைட் எரியும் எல்லாருக்கும் தெரியும். எத்தனை பேர் தெரியும் சுவிட்சை போட்டால் லைட் எரியும்? ஏன்னா அதில் உள்ள மெக்கானிசம் இதுதான். எத்தனை பேருக்கு தெரியும்? கேள்வி தான். மெக்கானிசம் வந்து ஒரு 10-15 பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஃபஸ்ட்டு சுவிட்சை போடுங்க. என்னது? ட்ரீம்ங்கிறது தான். சுவிட்சை போடுங்க. இதவே யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இதை சுவிட்சை போட்டிங்கன்னா விஷுவலைஸ் பண்ணிவிட்டு இந்த கோலை செட் பண்ணுறீங்கல்ல, ஏதாவது நீங்கள் வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக யோசிக்கலைன்னு அந்த இடத்துல கரெக்ட் பண்ண முடியும். சாத்தியம் இருக்குது. நீங்கள் இந்த ஸ்டெப்புக்கு பிறகு அந்த ஸ்டெப்புக்கு போக முடியாது, போகக்கூடாது, மோட்டிவேஷன் இருக்காது. அப்போ ட்ரீம் பண்ணிவிட்டு விஷுவலைஸ் பண்ணிவிட்டு கோலை செட் பண்ணும்போது கிளியராக பண்ணும்பொழுது பெட்டராக இருக்கும். இப்போ கோலை கண்ணுக்கு முன்னாடி பார்க்கணும். இப்போ நான் பண்ணுறேன் சார் பியான்ட்டன்னா. இப்போ பஞ்ச் பண்ணும்போது பொதுவாக ஒரு ரூல் சொல்லுவாங்க. என்னென்னா, நீங்கள் பஞ்ச் பண்ணும்போது ஒன்று வீங்கணும், இல்லை ரத்தம் வரணும்ட்டு.
2ல் 1 நடக்கணும். ஏன் விரலாம் நடுங்குது இப்போ? ரெடி ரெடி 1 2 3. இவ்வளோ பொறுமையாகவும் வந்து பஞ்ச் பண்ண முடியும். ஆனால் அவர் பண்ணலை. ஏன்னா கோலை நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்துட்டோம்னா நம்ம பொறுமையாக போக மாட்டோம். கோலை கண்ணுக்கு முன்னாடி பார்த்தோம் பொறுமையாக போக மாட்டோம். இன்னொரு இதுவும் பண்ணலாம். ரெடி 1 2 3. இப்போ தோணுதில்லை என்னடா பண்ணுறேன்ட்டு. கோலை நீங்கள் கண்ணுக்கு முன்னாடி பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் ஒன்று ஃபாஸ்ட்டாக போவோம், 2வது ஷார்ட்டாக போவோம். சுற்றிலாம் போக மாட்டோம். ஏன்னா கோலை நம்ம பார்க்குற வரைக்கும் தான். அதை கிளாரிட்டியை எடுத்துட்டோம்னு சொன்னால் ஒன்று முடிச்சாதான் நமக்கு வந்து திருப்தியாக இருக்கும். ஒன்று ஃபாஸ்ட்டாக போவோம், 2வது ஷார்ட்டாக போவோம். இன்னும் கோலை வந்து நீங்கள் பார்த்து செட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் கோலை நீங்கள் போக்கும்போது இப்போ நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் பண்ணுங்க, பஞ்ச் பண்ணு. இப்போ ரெடி 1 2 3. இந்த இடத்துல இது உங்கள் கோல். நீங்கள் கோலை கண்ணுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஷார்ட்டாக மட்டும் இல்லை, சேஃபாக போவீங்க. இந்த பேரியர், இந்த தடை இருக்குல்ல, இந்த தடையை தாண்டி இப்படி வாங்க நான் சொன்னேன் அவர்கிட்ட. ஆனால் யார் சொன்ன அவருக்கு? அவருடைய மனசு, அவருடைய மைண்டு. நீங்கள் இந்த கோலை மட்டும் பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய தடையாக இருந்தாலும் அதை தாண்டி வர முடியும். அதுதான் ஒரு விஷயம். அப்போ எப்போ கோல் இருக்கோ ஒன்று ஃபாஸ்ட்டாக போவோம், 2வது ஷார்ட்டாக போவோம், 3வது சேஃபாக போவோம். சாருக்கு ஒரு பெரிய கைத்தில் கொடுத்துருங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இப்போ ட்ரீம், விஷுவலைசேஷன், அடுத்து தான் கோல். இப்போ இந்த கோலை செட் பண்ணிட்டோம். எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்போம், இல்லை பண்ணணும்னு நினைப்போம். அதில் சில ஏரியா நமக்கு பிடிக்காத ஏரியான்னு இருக்கும். நம்மளால் வந்து ஒருத்தர் சைனா போகிறார், இதுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதுக்காக போகிறாரு. அங்கே போய் பேசி எடுத்து லஞ்ச் டைம் சாப்பிட எல்லாம் கான்ட்ராக்ட்லாம் முடிஞ்சிச்சு, சைன் பண்ணலான்னு சொல்லிட்டு போகும்போது கரெக்டாக லஞ்ச் டைம் ஆகிடுச்சு. சரி சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து சைன் பண்ணலான்னு சொல்லி சாப்பிட கூட்டு போயிடுறாங்க. அங்கே போய் பந்தியில் உட்காந்துருக்காங்க. இங்கேருந்து போனவருங்கிறதால இங்கே உள்ள இந்தியன் ஃபுட்டெல்லாம் கொடுத்து சாப்பிட்லான்னு சொல்லி கை வைக்கும்போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இன்னொரு டிஷ் வருது, வந்தவரை சாப்பிட்லான்ட்டு. இவர் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் பச்சை தவளையை ஃப்ராக் அடித்து கொண்டாந்து ஒரு பிளேட்டில் ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறாங்க. இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக அடிச்சிருவாங்க. பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இவர் சாப்பிட வர மாட்டாரா? சாப்பிட மாட்டாரா? சாப்பிட மாட்டார். சாப்பிட மாட்டார். என்ன இங்கேருந்து போனவர் எப்படி சாப்பிடுவார்? இவர் என்ன பண்ணார், தட்டை கொஞ்சம் தள்ளி வைக்கிறாரு. பக்கத்தில் இருக்க சைனீஸ் சொல்கிறார், சாப்பிட்ருங்க, எங்கள் கொலை வழக்க பிரகாரம் அதை சாப்பிட்டு தான் சைன் பண்ணுவோங்கிறார். எங்கள் கொலை வழக்க பிரகாரம் அது சாப்பிட்டு தான் சைன் பண்ணுவோங்கிறாரு. இப்போ சாப்பிட வர மாட்டாரா? சாப்பிடுவாரா? சாப்பிட மாட்டார். என்னடா உன் குளத்துக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்கள் ஏதாவது வச்சுக்கிட்டீங்கன்னா கல்ச்சர் அதை நான் என்ன பண்ண முடியும்? சாப்பிட மாட்டார். அவனும் சாப்பிடல. அது சாப்பிட வேணான்னு நினைக்கும் போது தான் அவருக்கு ஒரு தாட் வருது. கொரோனாவில் 4 வருஷம் வேலை இல்லாமல் இருந்தார். இப்போ தான் வேலை கிடச்சிருக்கு. இப்போ கான்ட்ராக்டை சைன் பண்ணாமல் போனால் திருப்பி வேலை போயிடும். இப்போ மறுபடியும் வேலை தேட முடியாது. இப்போ சாப்பிட்டு வர மாட்டாரா? சாப்பிடுவார். இப்போ நினைக்கிறாரு, சாப்பிடலாம் முடிவு பண்ணுறாரு. இப்போ தனக்கு பிடிச்ச ஃபுட்டை முதல்ல சாப்பிடணுமா, இல்லை பிடிக்காத அந்த தவளையை ஃபஸ்ட்டு சாப்பிடணுமா? ஷூரா? எப்படி சாப்பிட்டாலும் வாந்தி கன்ஃபார்மு. அது முதல்லையா பின்னாடியாங்கிறது மட்டும் தான் அங்கே கேள்விக்குவோம். பிடிச்ச ஃபுட்டை முதல்ல சாப்பிடணும். பிடிச்சி சாப்பிட்டா அப்புறம் வாந்தி இது ஃபுட் அலர்ஜி சொல்லி பார்த்தீங்களா? இப்போ டெக்னிக்கு அதில் சைடில் வாய்ப்பே இல்லை. நீங்கள் நகரவே முடியாது, சாப்பிட்டு தான் ஆகணும், ஓடவும் முடியாது, ஒழிய முடியாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குல்ல. இதை பற்றி தான் பிரைன் ட்ரேசி பேசுகிறார். பிரைன் ட்ரேசிங்கிற ஒரு ஆத்தர் பேசுகிறாரு. ஈட் தட் ஃப்ராக் ஃபர்ஸ்ட், ஈட் தட் ஃப்ராக் ஃபர்ஸ்ட். நம்முடைய எல்லா பிஸ்னஸ்லேயும் எல்லா செயல்கள்லையும் ஒரு ஃப்ராக் உட்காந்துக்கிட்டே இருக்குது. ஃப்ராக் நீங்கள் மீன் பண்ணுறது நம்ம செய்யணும், ஆனால் எனக்கு பிடிக்காதுன்ட்டு. பிஸ்னஸில் இன்றைக்கி உள்ள எந்த பிஸ்னஸ்மேனும் தோக்கிறதே இல்லை. ஏன் தெரியுமா? பிஸ்னஸ் வந்து ஜெயிச்சிட்டே தான் இருக்குது, பிஸ்னஸ் நல்லா தான் இருக்குது. பிஸ்னஸ்மேன் தான் சில நேரங்களில் தோத்துறோம். என்ன காரணம்னு சொன்னால் இந்த ஃப்ராக் எங்கே இருக்குன்னு தெரியாமல் இருக்கிறது தான். ஃப்ராகை கண்டுபிடிக்கிறது இல்லை. இப்போ ஒருத்தர் மார்க்கெட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஃபினான்ஸை விட்டுருவாங்க. எல்லா பிஸ்னஸும் வந்து உடனடியாலாம் சரிகிறது இல்லை. நம்ம நிறைய படிச்சிருப்போம், இம்மீடியட்டாக இந்த பிஸ்னஸ் வந்து தோல்வி. இம்மீடியட்லாம் கிடையாது. அது 6 மாதத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, 1 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது எந்த இடத்துல சரிவுதுன்னு நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா அந்த ஏரியா எனக்கு ஃப்ராக், எனக்கு பிடிக்காத ஏரியா. அந்த ஏரியா நான் ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருக்கேன். அப்படி பிடிக்காத ஏரியா என்னன்னு பார்த்து நான் ஐடென்டிஃபை பண்ணலன்னு வைங்களேன், பிஸ்னஸில் அங்கே தான் நம்ம தோக்குறோம். நம்ம எதுவும் ஒரு பர்டிகுலர் நமக்கு பேசிக்கலி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பிஸ்னஸில். பல அது ஆப்ரேஷனாக இருக்கலாம், இல்லை லீகல் கம்ப்ளைண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபினான்ஸாக இருக்கலாம், அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கலாம், ஐடியாக இருக்கலாம். பட் அதை ஃபோக்கஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கும்போது அந்த பிளைண்ட் ஸ்பாட் இந்த இடத்த இந்த ஃப்ராகை நான் விட்டுறேன். ஏன்னா அது எனக்கு என்ன அறியாமல் அந்த ஃப்ராகை நினைக்கக்கூடிய அந்த விஷயம், அந்த கஷ்டம் நினைக்கக்கூடிய விஷயம், பிடிக்காத அந்த விஷயம் தள்ளி போட்டு இல்லை வேறு யார்ட்டே கொடுத்துட்டு நான் வந்து அதில் சேஃபாக இருக்கேன்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். அதான் ஈக்காலஜி ஃப்ரேம்பாங்க. ஈக்காலஜி ஃப்ரேம்னா என்னை சுற்றி நடப்பது முழுவதும் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் செய்யணும்னு அவசியம் இல்லை, பட் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். இதான் இந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணும்போது தான் பல நேரங்களில் நமக்கு வந்து அந்த பாதிப்புகள் ஏற்படுது. அப்போ அந்த ஃப்ராகை பிடிச்சி எப்படி இருந்தாலும் 4 வேலை இருக்குது, 4 டிபார்ட்மெண்ட் இருக்குது. இந்த 4 டிபார்ட்மெண்ட்டில் இந்த ஒரு பர்டிகுலர் வேலை எனக்கு ஃப்ராகு, அங்கே தான் கவனமாக இருக்கணும். அந்த ஃப்ராகை பிடிச்சி முதல்ல சாப்பிட்டோம்னா அந்த பிரியாணியை விரும்பி சாப்பிட்லாம். இந்த பிரியாணியை சாப்பிட்டுட்டு தள்ளி வச்சுக்கிட்டே இருந்தோம்னா
அந்த ஃப்ராக் நமக்கு பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். அது பிஸ்னஸ்லையும் சரி, பர்சனல் லைஃப்லையும் சரி. இது எல்லா இடங்களுமே வேலை செய்யும். கல்யாணமான புதுசில் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிருந்தேன். போனோடனே வரிசையாக ஒரு 10-15 ஐட்டம் வச்சுருந்தாங்க. அந்த ஒரு தடவை மட்டும்தான். நீங்கள் நினைக்காதீங்க ஒவ்வொரு முறையும் நடக்கும்ட்டு. கல்யாணம் ஆகி போனதோடு தான் அந்த 15 ஐட்டம் இருந்தது. 15 ஐட்டம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. அதில் ஒரு ஐட்டம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ஐட்டத்தை எடுத்து வாயில் வச்சு அப்போ தெரியுது பார்க்க மட்டும்தான் சூப்பராக இருந்ததுன்ட்டு. இப்போ என்ன பண்ணுறது? இப்போ அந்த இடத்துல எனக்கு என்ன பண்ணுறது தெரியல. உடனே இந்த தத்துவம் ஞாபகம் வந்தது. ஈட் தட் ஃப்ராக் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு அந்த ஐட்டத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சு திரும்ப பாருங்க. எங்கள் மாமியார் இவ்வளோ கொண்டாந்து வச்சாங்க, மருமக விரும்பி சாப்பிட்றாருன்ட்டு. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை தான் விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ நீங்கள் சொல்ல முடியாது, சொன்னால் வாழ்க்கையில் பிரச்சனையாகும். புரியுதா இல்லையா? அந்த இடத்துல மட்டும்தான் அதை வேலை செய்யலை, மற்ற எல்லா இடங்களும் வேலை செஞ்சது. அப்போ அந்த ஃப்ராக் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்ம எதுங்கிறது கிராஸ் பண்ணிட்டே போகணும்னு சொன்னால் பெட்டராக இருக்கும். அது இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணும்போது இந்த பயம் வர்றதுக்கு காரணமே இதுதான். என்னென்னா அந்த அந்த பாசிட்டிவ் ஃபியூச்சர் தான். நீங்கள் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பாருங்களேன். ஒரு பேப்பரில் போட்டு பாருங்கள். ஒரு பேப்பரில் போட்டு என்னடா எனக்கு ஒரு சிந்தனை நெகட்டிவாக இருக்குது, பேப்பரில் போட்டு உண்மையிலேயே எனக்கு இருக்கா இல்லை எதுவும் ஒப்பீனியனா கிளியர் ஆகிடும். இந்த தேவையில்லாத அந்த பயத்திலேருந்து வெளியே வரணும். ஒரு ராஜா என்ன பண்ணுறாரு, ஒரு போட்டி வைக்கிறார். அரண்மனையில் வந்து ஒரு போட்டியை வச்சு யார் வந்து இந்த நாட்டில் வந்து பெரிய வீரனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு. என்ன போட்டின்னு பார்த்தீங்கன்னா, அரண்மனைக்கு நீச்சல் குளத்தில் இந்த பக்கத்தில் அந்த பக்கத்துக்கு யார் கிராஸ் பண்ணி போகிறாங்களோ, நீச்சல் அடித்து போகிறாங்களோ அவங்க தான் வின்னர்ட்டு. கேட்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா? இது மக்களுக்கெல்லாம் தெரியுது. ஏன்னா பெரிய ப்ரைஸ். அப்படி வின் பண்ணால் 100 ஏக்கர் நிலம், அப்படி இல்லைன்னா 100 கிலோ தங்கம், அப்படி இல்லைன்னா என் பொண்ணையே கல்யாணம் பண்ணி தராங்கிறாரு. இந்த 3வது டீல் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. இந்த 3வது டீல் ஏன்னா இது வந்தாவே அது 2 வந்துருங்க ஒரு நம்பிக்கையில். எப்படியாவது இந்த போட்டியில் வின் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு வேகமாக வரான். வந்துட்டு ஒவ்வொருத்தரும் நீச்சல் குளத்தில் நின்று பார்க்கும்போது தான் தெரியுது உள்ளே ஃபுல்லாக திமிங்கலம், உள்ளே ஃபுல்லாக வந்து விஷ ஜந்துக்கள், பாம்பு, முதல்ல கிராஸ் பண்ணால் விழுந்தவங்க ஆல் அவுட். எல்லாரும் வேகமாக வராங்க, எட்டி பார்க்குறாங்க, போயிடறாங்க. எல்லாரும் வேகமாக வராங்க, எட்டி பார்க்குறாங்க, போயிடறாங்க. ஒரே ஒருத்த மட்டும் குதிக்கிறான். குதிச்சு வேகமாக நீச்சல் அடிச்சு கடந்து போயிடறான், வின்னர் ஆயிடறான். ராஜா அந்த கரையில் போய் கேட்குறாரு, சொல்லு தம்பி உனக்கு என்ன வேணும், உனக்கு நகை வேணுமா, நிலம் வேணுமா, இல்லை பொண்ணையை கல்யாணம் பண்ணி தரணும் அப்படி கேட்கும்போது அவன் சொல்கிறான், அதுக்கு முன்னாடி எனக்கு ஒன்று தெரிஞ்சாகணும், நான் எட்டி பார்க்கும்போது எவனை என்ன தள்ளி விட்டது அப்படின்ட்டு. அவன் குதிக்கலை, அவனும் மற்றவன் மாதிரியே பார்த்துருக்கான். நம்மளால் சும்மா இருப்பான தள்ளி விட்டான். இப்போ விழுந்த பிறகு அவன் என்ன பண்ணுவான்? அவன் நிற்க முடியுமா? என்ன ஆல் அவுட்டு. என்ன பண்ணும்? கடந்தாகணும், நீச்சல் அடிச்சாகணும். இதுதான் நம்ம பிஸ்னஸ்மேன் பலருக்கும் உள்ள பிரச்சனைகள். அதுதான். இப்போ நீச்சல் அடிக்கிறதா வேணாமான விழுந்துருவோம். நீச்சல் அடிக்கணும், அங்கே கரை இருக்குது. இந்த முதலைகள்லாம் இல்லாமல் தான் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு சொன்னால் பிஸ்னஸ் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். பிஸ்னஸ் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். எல்லா காலகட்டத்திலும் நமக்கு 2 விஷயங்கள் கூட வந்துக்கிட்டே இருக்குது. பிறக்கிறதுலேருந்து படிக்கிறது கஷ்டம்தான் இல்லையா? படிக்கிறது கஷ்டம்தான். படிக்காமல் இருந்தால் அதோட கஷ்டம் இல்லையா? படிக்கிறது கஷ்டம். படிக்கலைன்னா வாழ்க்கையில் வந்து எதுவுமே பண்ண முடியாமல் மற்றவன்ட்ட போய் கஷ்டப்படணும். 2 கஷ்டங்கள். படித்து முடித்து அதுக்கப்புறம் வந்து வேலைக்கு போகிறோம். வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய பழக்க வழக்கங்கள் எல்லாத்துலேயுமே இப்போ காலையில் எழுந்திரிக்கணும். காலையில் எழுந்திரிக்கிறது கஷ்டமா இல்லையா? ஏர்லி மார்னிங் எழுந்திரிக்கிறது கஷ்டம். ஆனால் நீங்கள் வந்து காலையில் எழுந்திரிக்கலன்னு சொன்னால் அன்றைக்கி ஃபுல்லாக பண்ண வேண்டிய வேலையை அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு டைம் கிடைக்காது. அது கஷ்டமா இல்லையா? அதுவும் கஷ்டம். அப்போது 2 கஷ்டங்கள் கூட வருது. அடுத்து வேலைக்கு வரும்பொழுது வேலை பண்ணிகிட்ருக்கோம், பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது கஷ்டமா இல்லையா? கஷ்டம். ஒர்க் பண்ணுறது கஷ்டம். இப்போ பிஸ்னஸ் பண்ணுறது கஷ்டமா, ஒர்க் பண்ணுறது கஷ்டமா? இப்போ இந்த 2 கஷ்டங்களில் எந்த கஷ்டம் என்னை அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போகும்? நான் பிஸ்னஸ் பண்ணால் கஷ்டப்படுவோம் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுறது அதை விட கஷ்டமாச்சே, உங்களுக்கு தாட் அதை விட பெரிய கஷ்டமாச்சே. அப்போ இந்த 2 கஷ்டங்களில் எல்லா காலகட்டத்திலும் வரக்கூடிய 2 கஷ்டங்களில் எந்த கஷ்டம் என்னை அடுத்த லெவலில் கொண்டு போக முடியுமோ அதை என்னுடைய இஷ்டமாக மாற்றிக்கணும். அவ்வளோதான். இந்த ஒரு விஷயத்தை பண்ணிட்டோம்னா நமக்கு சூப்பராக பண்ண முடியும். ஸோ இதையெல்லாம் தாண்டி நம்ம வந்து பிஸ்னஸ் நோக்கி போகும்பொழுது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் பிஸ்னஸில் எமோஷனை போத்துறது. இது வந்து பிஸ்னஸாக பார்க்குறோம். சில நேரங்களில் வந்து பிஸ்னஸ் மீட்டிங்கில் சிரிக்கிறது கூட நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்ம சீரியஸாக இருக்குமா? என்னது சீரியஸாக இருக்கும், நம்ம சிரிக்க முடியல. இப்போ நம்ம ஒரு ஃபண்ணுக்காக போகிறோம்னா நம்ம சிரிக்கிறோம். இல்லை, பிஸ்னஸில் சிரிக்கணும். பிஸ்னஸில் எமோஷன் இருக்கணும். எமோஷன் இல்லாத பிஸ்னஸ் வந்து இன்ஜின் இல்லாத ரயின் பார் தான், மூவ் ஆகாது. எமோஷனை கொடுக்காம நம்ம பிஸ்னஸை டெவலப் பண்ணவே முடியாது. இப்போ எமோஷன் எப்படி நான் கொடுக்குறது? அவங்கள அந்தந்த ஃபீல் பண்ண வைக்கிறது தான். பார்க்குறது, கேட்குறது, உணர்றது, முகர்றது, சுவைக்கிறது. விஷுவல், ஆடிட்டரி, கினஸ்தட்டிக், ஒல்ஃபாக்டிக், குஸ்டேட்டின்னு சொல்லுவாங்க. இந்த 5 விஷயங்கள். இந்த 5 விஷயம் என் பிஸ்னஸில் இருக்கான்னு பார்க்கணும். சில பிஸ்னஸில் ரேராக 2 விஷயமோ 3 விஷயமா கொடுக்கலாம். பட் 5ஐயும் கொடுக்குறோமா? நாகர்கோவிலில் வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் அனாலிசிக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ போய்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது போனோடனே நம்ம ஃபஸ்ட்டு இந்த 5 விஷயம் செக் பண்ணுவோம். ஏப்பா நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்கு இந்த 5 விஷயம் கொடுக்குறியா? பார்க்கும்போது உன்னுடைய பிஸ்னஸ்க்கு அவன் வரணும்னு தோணுதா? உன்னோட ஷோரூமுக்கு வரணுமா? அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இது விஷுவலில் பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருக்குது. அந்த முகப்பு நல்லா இருக்குது, நல்ல லைட்டிங் பண்ணியிருக்காங்க, டெக்கரேஷன் நல்லா இருக்குது, விஷுவலில் ஓகே. ஆடிட்டரி, பிஸ்னஸில் ஆடிட்டரி எப்படி கனெக்ட் பண்ண முடியும்? வாய்ஸை இல்லை வந்து பேச்சை. சேல்ஸில் நீங்கள் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது, நல்லா பேசுகிறாங்க, நல்லா ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு அந்த எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கு. ஆடிட்டரியில் பாஸ்
மூணாவது கினஸ்தட்டிக் அல்லது ஃபீலும்பாங்க. இந்த ஃபீல் எப்படி கொடுக்க முடியும்? ஃபீல் டச்சில் கொடுக்க முடியும், பேச்சில் கொடுக்க முடியும், இதெல்லாம் ஃபீலில் கொடுக்க முடியும். இப்போ இங்கே உட்காந்துருக்கோம், ஏசியெல்லாம் இருக்கிறதால கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கோம். ஒரு 1/2 மணி நேரம் ஏசி ஆஃப் பண்ணால் என்ன நடக்கும்? உட்கார முடியாது, ஓடிடுவோம். அதனால முடியாது நம்மளால். ஏன்னா இந்த ஃபீல் நம்முடைய மனசில் ஃபீல் பண்ணுறதுக்கும் நம்முடைய பாடியில் ஃபீல் பண்ணுறதுக்கும் அந்த கினஸ்தட்டிக் டச் வேணும். அப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது, அப்போ ஜுவல்லரி ஷாப்னா என்ன கொடுக்கலாம்? ஜுவல்லரி ஷாப்னா நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வந்து பேங்கில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா, தோட போட்டு பார்த்தா தான் வாங்குவாங்க. நிறைய பேருக்கு வந்து அந்த ஃபீல் கிடைக்கணும். சில துணி கடைக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா என்ன நடக்கும்? நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அது பாருங்கள், இது பாருங்கள், இது இந்த ரேட்டு விற்காது, எவனும் வாங்க மாட்டான். சில பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்படி நீங்கள் கையை காமிக்கணும் இழுப்பாங்க, அப்படி இழுத்து இப்படி போடுவோம். இந்த தொட்டு பாருங்க மேம்பா, நீங்கள் வாங்க வேணாம், தொட்டு பாருங்கம்மா. தொட்டு பார்த்துட்டு வெளியே வர முடியுமா? அந்த சாஃப்ட்னஸ், அந்த விஷயங்கள் எனக்கு பிடிச்சிருச்சுன்னா பைசாலாம் அடுத்து அந்த ஃபீல் அவன் உணர்ந்துட்டான்னா வாங்காமல் போக மாட்டான். அவன் நகைக்கடையில் என்னது அந்த வலையில் போட்டு பல நேரங்களில் நகைக்கடை போகிறவங்க வாங்குறதுக்காக இல்லை, பார்க்கலான்னு தான் போகிறாங்க. வரும்போது தான் பல மடங்கு வாங்கிட்டு வராங்க. காரணம் என்னென்னு சொன்னால் அந்த ஃபீல் அங்கே கொடுப்பாங்க. சைனா சும்மா போட்டு பாருங்க மேம், அப்புறம் எங்கே சும்மா போட்டு பார்க்குறது? அவன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு கூட இருக்கும் நிலைமை. அப்போ என்னன்னா, அப்போ அதை போட்டு பார்த்த மாதிரி கழட்ட முடியுமா? கழட்ட முடியாது. அந்த ஃபீலை கொடுக்கும் பொழுது அந்த விஷயங்கள் நடக்குது. அப்போ கினஸ்தட்டிக் பார்க்கும்போது இது எல்லாமே இருக்குது. கினஸ்தட்டிக்கில் ஒரே ஒரு விஷயம் பாதிக்குது, அங்கே ரொம்ப நேரம் என்னால் உட்கார முடியல. என்னவா காரணமாக இருக்கும்? வயிற்று வலியான்னு கேட்காதீங்க. சேர் இப்போ நீங்கள் கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கீங்க இல்லையா? அந்த ஷோரூமில் வந்து கொஞ்சம் சின்ன ஷோரூமு, ரொம்ப பார்க்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சேர்லாம் வாங்கியிருக்காரு, சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காரு. அது பார்த்தீங்கன்னா உட்காந்து வண்டி பாதி வெளியே பார்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு அது அப்படி நெளிஞ்சிக்கிட்டு தான் உட்காரோம். இப்போ நான் எப்படா எழுந்து ஓடுறதுன்னு நிற்கிறேன். இப்போ நான் அங்கே உட்காரும் பொழுது எனக்கு ஃபீலிங் என்னென்னா, எனக்கே உட்கார முடியலன்னா கஸ்டமர் எப்படி உட்காருவான்? அவனை எப்படி உட்காந்து பார்ப்பான்? அவனை உட்கார வைக்கிறது அங்கே பிஸ்னஸே. அவனை அந்த இடத்துல உட்கார வச்சு அவனுக்கு ஒரு 4 ஐட்டத்தை காமிச்சு அதில் ஒரு 3 ஐட்டமாக நீங்கள் விற்றீங்கன்னா தான் நீங்கள் சேல்ஸ்மேன். அவன் உட்காரவே இல்லை, அவன் ஓடி போகிறதுக்கு பார்த்துட்டு இருக்கான்னு சொன்னால் அப்போ அந்த கினஸ்தட்டிக் ஃபீல் அங்கே குறையுது. அப்போ அந்த சேரை மாற்ற சொல்லி ஒரு விஷயம் நம்ம சொல்லியிருந்தோம். அதை வந்து சேல்ஸ் பீப்புள் ஃபீல் பண்ணியிருக்காங்க. பட் கான்செப்டாக அவங்களுக்கு புரியல. அவன் ஏன் வந்து ரொம்ப நேரம் உட்கார மாட்டாங்கன்னா, ஏன் டக்குன்னு போகிறான்? எப்படி போகாமல் இருப்பான்? அவன் உட்காரது ஒன்று, நிற்கிறது ஒன்று தான். அவன் நிற்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்கான், அப்போ எப்படி உட்காருவான்? 4 ஒல்ஃபேக்டரிம்பாங்க. ஒல்ஃபேக்ட்னா ஸ்மெல்லுக்கு என்ன பண்ணலாம்? ஷோரூமில் நல்லா பெர்ஃப்யூம் அடித்து அந்த விஷயங்கள்லாம் அது நல்லா இருந்தது. அடுத்து வந்து டேஸ்ட் என்ன? டேஸ்ட் எப்படி நீங்கள் கொடுக்க முடியும்? ஜுவல்லரி ஷாப்பில் வந்து முதல் விஷயம் என்னது? போனதோட டீ காஃபி கொடுக்கணும், ஜூஸ் கொடுக்கணும். நீங்கள் வந்து நகை வாங்குறீங்களோ இல்லையோ, ஏன்னா இது வந்து அது பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் அவங்க என்ன பண்ணுறாங்க, அது வரைக்கும் ஃபாலோ பண்ணியிருந்திருக்காங்க. இந்த கோவிட் டயத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து அதை ஒரு பட்ஜெட்டுக்காக வந்து ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம நினைக்கலாம், ஒரு டீ காஃபி வந்து ஒரு பிஸ்னஸை பாதிக்குமான்ட்டு. பாதிக்கும். அந்த பிஸ்னஸில் நடந்தது. கஸ்டமர் வந்து கேட்குறாங்க, அடுத்தடுத்த ரிப்பீட்டட் கஸ்டமர். பிஸ்னஸுக்கு வந்து கஸ்டமரோட ரிப்பீட்டட் கஸ்டமர் முக்கியம். ஒருத்தன் வந்துட்டு திருப்பி அவன் வரான்ல, அதுதான் பிஸ்னஸோட சக்ஸஸ். அவன் எக்காரணத்தை மட்டும் திருப்பி வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது, எந்த ஆங்கிளாக இருந்தாலும். அப்போ அந்த இடத்துல திருப்பி ரிப்பீட்டட் கஸ்டமர் தேர் கண்டினியூஸ் லூசிங். அந்த பீரியடில் ஃபுல்லாக லூஸ் ஆகுது. வந்து கேட்குறாங்க, எதாவது டீ கிடைக்குமா? ஏன்னா அது எமோஷன் தான். அந்த டீயை வச்சு அவன் வெளியே வாங்கி சாப்பிட்லாம், அதெல்லாம் கிடையாது. இப்போ நம்மளே வந்து இப்போது சொந்தக்காரங்க வீட்டுக்கெலாம் போகிறோம், மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், சொந்தக்காரங்களை பார்க்க போகிறோம். அந்த போனால் அத்தை வந்து நல்லா ஒரு டீ போட்டு கொடுக்கும், ஒரு நல்ல பிரியாணி கிடைக்கும். இது வந்து நம்ம வாயை திறந்து சொல்ல தெரியாது, இதெல்லாம் உள்ளே ஓடும். இப்போ அங்கே வந்து அந்த ஒரு டீ காஃபி அந்த ஜூஸ் கொடுக்காதால அங்கே ஒரு பெரிய இழப்பு இருக்குது. ஏன்னா கண்டினியூஸாக அதை பதிவு பண்ணப்பட்டிருக்கு. மேனேஜ்மெண்ட் அந்த ஆங்கிளில் பார்க்கல. அப்படி பார்க்காத போது அந்த இடத்துல ஒரு கேப்பு. அப்போது இந்த 5 விஷயங்கள் நம்முடைய பிஸ்னஸில் எப்படிலாம் பயன்படுத்த முடியும்? சில நேரங்களில் மேனுஃபேக்சரிங்கில் இல்லை வந்து பேக் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது இந்த விஷயங்கள் நம்ம கஸ்டமருக்கு டைரெக்டாக கொடுக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் எப்போ பார்க்க வைக்கிறோமோ, எப்போ கேட்க வைக்கிறோமோ, எப்போ உணர வைக்கிறோமோ, எப்போ நல்லா ஸ்மெல் பண்ண வைக்கிறோமோ, எப்போ டேஸ்ட்டை கொடுக்குறோமோ, இந்த 5 விஷயங்களை பெற்றவர்கள் பிஸ்னஸில் மட்டுமல்ல பர்சனல் லைஃப்லையும் தோத்ததே இல்லை. இன்றைக்கி கணவன் மனைவி 2 பேரும் பிடிக்கிறது காரணம் என்ன? கணவன் மனைவி அவங்க 5 பேர் 5 விஷயத்தை கொடுக்கணும். உங்களுக்கு தோணுது, ஹஸ்பண்ட் எப்படிப்பா சாப்பாடு கொடுப்பான்னு வாங்கி கொடுக்கணும். என்னது? வாங்கி கொடுக்கணும். இந்த 5 எமோஷன் நீங்கள் கொடுக்கும் பொழுது அந்த இடத்தில் அதை செயல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இதையெல்லாம் தாண்டி பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு தொடர்ந்து அந்த சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு ஆக்டிவிட்டியோட முடிச்சுக்கலாமா? ஏன் நான் நோக்கியான்னு சொல்லும்போது நீங்கள் எழுந்து உட்காரணும், அவ்வளோதான். ரைட்? சின்ன ஆக்டிவிட்டியாக இருக்கு இல்லையா? நோக்கியா, எழுந்து உட்காந்துங்க, நீங்களே உட்காந்துங்க. ஓகே, நோக்கியா. ஓகே, இப்போ நான் சம்பவம் சொல்லுவேன். எங்கே நோக்கியா வருதோ அங்கே மட்டும் எழுந்து உட்காந்தா போதும், மற்ற நேரத்தில் எழுந்திருக்க கூடாது.
நான் ஒரு ஃபோன் வாங்கலாம், என் ஃப்ரெண்டு கேட்டான், நோக்கியாவா சாம்சங்கான்னு கேட்டான். நான் நோக்கியான்னு சொன்னேன். சரி நோக்கியா ஷோரூமில் போய் பாடுறான்னு சொன்னான். நோக்கியா ஷோரூம் போனால் நோக்கியா ஷோரூமில் நோக்கியா இல்லை. பக்கத்து கடையில் நோக்கியா ஃபோன் கிடைக்குமான்னு கேட்டேன். நோக்கியா ஃபோன்லாம் இங்கே கிடைக்காதுப்பா, நோக்கியா ஃபோன் வந்து நோக்கியா ஷோரூம்லாம் கிடைக்கும். அப்போ நோக்கியா ஷோரூமில் போய் நீ வாங்கிக்க அப்படின்னு சொன்னான். சரி நோக்கியா இல்லைனாலும் பரவாயில்ல சொல்லிட்டு வேறு ரோட்டில் வாங்கிட்டு, இந்த ரோடு திருநெல்வேலி நோக்கியா போகுதுன்னு கேட்டான். ஆமான்னு சொன்னான். சரி வந்துட்டு வந்து ஃப்ரெண்டு சொன்னால் நோக்கியா வாங்கலான்னு தான் போனேன். நோக்கியா கிடைக்கல. நோக்கியாவில் புது மாடல் வரும்போது நீ சொல்கிறான்னு சொன்னான். நோக்கியா இல்லைனாலும் பரவாயில்லடா, இந்த மாடல் நல்லா தான் இருக்கும். நோக்கியாவில் புது மாடல் வரும்போது நான் சொல்லுன்னு சொன்னான். சரி நானும் நோக்கியா இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த மாடலோட செட்டில் ஆகிட்டேன். ஓகே, எத்தனை பேர் நோக்கியா ஃபோனை யூஸ் பண்ணியிருக்கீங்க? யூஸ் பண்ணவங்க பார்த்தீங்களா, எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா நோக்கியாங்கிறது அது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ அந்த ஜென்ரேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நோக்கியாங்கிறது ஃபோன் கிடையாது, அது வந்து கனெக்டிங் பீப்புள், எமோஷன் அது. அப்போ அது ஒரு செங்கல் சைஸில் இருக்குது, அதை தூக்கிட்டு லாரி வேணும், இருந்தாலும் நம்ம தூக்கிட்டு கெத்தாக சுற்றிட்டு இருப்போம். ஏன்னா அது 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 வந்து நம்மளோட கனெக்ட் ஆச்சு. நோக்கியாவோட மார்க்கெட் ஷேர் வந்து 96.5%, 96.5%. அவ்வளோ பெரிய கம்பெனி ஏன் க்ளோஸ் பண்ணாங்க? அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் எடுத்து டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க, இன்னும் வரலன்னு வைங்களேன். ஏன் க்ளோஸ் பண்ணாங்க? அப்டேட். ஆண்ட்ராய்டு வந்து அவங்களுக்கு தான் ஆஃபர் வருது, அக்செப்ட் பண்ணலை, சேஞ்சஸ் இல்லை, தேர் நாட் ரெடி டு அக்செப்ட் இட். யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணணும், சில வேறு கம்பெனிலாம் தெரியவே தெரியாது. நோக்கியாவோட பீரியடில் பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனிலாம் நீங்கள் தேடணும், அங்கங்கே ஒரு சோனி எரிக்சன் தெரியும், அங்கங்கே அது வோடஃபோன் தெரியும், ஏதோ ஒன்று தேடி கண்டுபிடிக்கணும். அப்படி இருந்த கம்பெனிகள்லாம் எங்கெங்கேயோ போயிடுச்சு. இப்போ நோக்கியா வந்து டவுன் ஆகிடுச்சு, மார்க்கெட்டை வந்து கம்ப்ளீட்டாக சரிவாகிடுச்சு. அப்போ மார்க்கெட் கம்ப்ளீட்டாக போன பிறகு கம்பெனியை க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணும்போது CEO சொன்னார், we did nothing wrong but we lost. we did nothing wrong but we lost. நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை, ஆனால் இழந்துட்டோம்னு சொன்னார். நம்ம தப்பு பண்ணி தான் இழக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம சேஞ்ச் பண்ணலைனாவே இழந்துருவோம், நம்ம அப்டேட் பண்ணலைனாவே இழந்துருவோம், நம்ம ஃப்ளெக்சிபிளாக இல்லைனாலே இழந்துருவோம், வேறு யாரும் வந்து அடிக்க தேவையில்லை, நம்மளே அழிஞ்சு போயிடுவோம். எப்போ இந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியும் இந்த ஒரு அப்டேட்டும் இல்லையோ, எப்போ அப்டேட் இல்லையோ அங்கே அப்டேட் ஆகிடுவோம். எப்போ அப்டேட் இல்லையோ அங்கே வந்து அப்டேட் பண்ண முடியாது. அப்போது இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்போ அப்டேட் ஆகலையோ ஒன்று அழிஞ்சு போயிடும், அப்படின்னா வளர்ச்சி இருக்காது. இன்றைக்கி பல பிஸ்னஸ் நம்ம கண்ணுக்கு முன்னாடி 1000 வருஷம் பழமையான பிஸ்னஸ் இன்றைக்கி இருக்குங்க. ஜப்பானில் இருக்குது, ஜெர்மனியில் இருக்குது. எத்தனை வருஷம்? 1000 வருஷம். இப்போ சொல்லும்போது உங்களுக்கு கதை விடுற மாதிரி இருக்குது, நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். 1000 வருடம் உள்ள கம்பெனி. அந்த கம்பெனி எப்படி 1000 வருஷமாக இங்கே இருக்குது? சிஸ்டம், கான்செப்ட், ஐடியா, எமோஷன், இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதால மட்டும்தான் அது இருக்குது. எப்போ நம்ம அதையெல்லாம் அடாப்ட் பண்ணுறோமோ நிச்சயமாக சூப்பரான ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும், நம்ம எல்லாராலையும் பண்ண முடியும். பெரும்பாலும் நம்ம நினைக்கிறது என்னென்னா நமக்கு செட் ஆகாது, அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதான்னு செக் பண்ணுறதுக்கு நிறைய எக்ஸசைஸ் இருக்குது, நிறைய ஐடியாஸ் இருக்குது. அது சம்மந்தமாக உள்ள ஆட்கள் நீங்கள் பேசின ஐடியா கிடைக்கும். பட் அப்படி நினச்சிட்டு பண்ணாமலே இருக்க வேண்டாம். உண்மையிலேயே செட் ஆகும், செட் பண்ணிக்க முடியும், நம்மளாலையும் பண்ண முடியும். அதை சொல்லுவாங்க, இஃப் 1% கேன் டூ, எனிபடி கேன் லேர்ன் டு டூ. இந்த உலகத்தில் ஒரு மனிதனால் செய்ய முடிந்தால் எல்லாராலையும் செய்ய முடியும். அதுக்கான சிஸ்டமும் நாலேஜும் இருந்தால். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை வல்ல இறைவன் உங்கள் அனைவருக்கும் வரணுங்கிற ஒரு பிரார்த்தனையோடு இதை முடிவு கொண்டு வரேன். தேங்க்யூ ஸோ மச்.